நம்ம 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 என்ன பண்ண போகிறோங்கிறது அதெல்லாம் நம்ம இன்னும் 2 நாள் இருக்கு. முதல்ல சில பேர் ஒரு நம்முடைய சூழலியலுக்கு ஆகச்சிறந்த சிலவற்றை செய்திருக்கிறார்கள். எழுத்தில், கலை வடிவங்களில் இதெல்லாம் அவங்கள ஒரு நினைவு கூறுவது, தெரியாதவர்களுக்கு புரிந்து கொள்ளும், மற்றவர்கள் நினைவு கூறுவதுமான ஒரு அமர்வாக தான் இதை கொண்டாடுறோம். ஏதோ ஒன்று தொடங்குவோம். யாருக்கு வேற யாரை பற்றி தெரிஞ்சாலும் இங்கே பேசல. இது எல்லாருக்குமான அமர்வு தான், ஒருத்தர் பேசுறதல்ல. அதில் எத்தனை பேர் பிஎல் சாமி கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க? சூழலியல் என்பதே நமக்கு ரொம்ப ஒரு 90களுக்கு பிறகுதான் அது வேறு வகையில் புரிய முடிஞ்சது. அது பூவுலகின் நண்பர்கள் தான் அதுக்கு காரணம். அதுக்கு பிறகு காட்டுயிர்களுக்கு வந்தோம். காட்டுயிர்களை பற்றி நிறைய பேசுவோம். அப்புறம் காட்டுயிர்கள் பற்றிய புரிதலை பொறுத்தளவு எனக்கு பெரிய வழியெல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால், நம்ம பிள்ளைகள் நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ நமக்கே பல பேருக்கு இப்போ ஜீப்ரா அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே பரிக்குதிரை வந்து நிற்கும். ஜிராஃப்னா அப்படியே ஒட்டகச்சிவிங்க வந்து நிற்கும். ஹிப்போபோட்டம்ஸ்னா கீரி யானை வந்து நிற்கும். பாண்டா அப்படின்னா அந்த பாண்டா கரடி வந்து முன்னாடி நிற்கும். ஆஸ்ட்ரிச்னா நெருப்பு கோழி வந்து நிற்குதா? எல்லாத்துக்கும் இந்த பேர் தெரியுமில்ல. ஆனால் மவுஸ் டீர் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அந்த விலங்கு முன்னாடி வந்து நிற்கும்? கை தூக்குங்க. சரி, சருகுமான்னா எத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நிற்கும்? இது நம்ம மலையோரத்தில் இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபோட்டமஸ் படத்தை காட்டினீங்கன்னா யாரும் தெரியாதுன்றாரு. ஆனால் சருகுமானை காட்டின இதை காட்டினோம்னா சருகுமான், இது அந்த மவுசீரை காட்டணும்னா இது சருகுமானுப்பா, அல்லது தென் தமிழ்நாட்டில் கூரான் இப்படி சொல்லிடுவாங்க நம்ம காட்டணும். அதே போல தான் பார்க்கிங் டீர், அது கேளையாடு. நம்ம காடுகள் முழுக்க இருக்கிற ஒரு ஒரு விலங்கினம். இப்படி இன்னொன்று சொல்கிறேன், பாண்டா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாண்டா இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நீங்கள் நான் முதல்ல சொன்ன ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபோட்டமஸ் இது எதுவுமே இந்தியாவில் கிடையாது. நமக்கு தெரியும் அது, ஏன்னா அதுதான் பாரம்பரியம். ஆனால் நம்ம ஊரில் இதே பாண்டா மாதிரியே, பாண்டா ஏன் தெரியும்னா அழிந்து வரும் உயிரினம், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அதை காப்பாற்றுறதுக்கு உலகளாவிய முயற்சி நடக்குது. அந்த படத்தை நம்ம கொண்டு வந்து காட்டிட்டாங்க. அதை விட அழிந்து வரும் உயிரினம் இந்த மட்டும்தான் இருக்கு. எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். நீலகிரி மாற்றன் அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கிறதா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊரில் இருக்குது, அதான் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதுக்கு தமிழில் பேர் கிடையாது. தமிழில் என்ன பேர் வைக்கிறதுன்னு திணறோம். பழங்குடிகள்கிட்ட இருந்து பேரை கற்றுருக்கோம். ஒரு பழங்குடி கிராமத்துக்கு போனால் அதுக்கு மலுங்கு புலின்னு பேர் வச்சுருக்காங்க அவங்க. இப்போ இதை போல தான் நமக்கு வல்ச்சர் என்கிற பறவையின், வல்ச்சர்னா எல்லாருக்கும் தெரியும். தமிழ் பேர் என்ன? ஆனால் தமிழ் எப்படி எழுதிட்டு இருந்தோம் தெரியுங்களா? பிணந்தின்னி கழுகுன்னு எழுதிட்டு இருந்தோம். இப்படிதான் எழுதிட்டு இருந்தோம், பிணந்தின்னி கழுகுன்ட்டு. பாரு என்கிற வார்த்தையை பாரதிதாசன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இது எங்க இருந்து கிடைச்சது? சங்கத்துல கிடைச்சது. எருவைன்னு ஒரு வார்த்தை நீங்க அந்த கிங் வல்ச்சருக்கு அப்படியே பொருந்துங்க, அப்படியே டிஸ்கிரைப் பண்றாங்க சங்க இலக்கியம். இப்ப சங்க இலக்கியம் ஒரு உயிர் சூழலை பற்றிய பெரும் பதிவை வைத்திருக்கிறது. அந்த பெரும் பதிவை ஆவணப்படுத்தி இருக்கிறார் பிஎல் சாமி. எப்ப? 70களில். சங்க இலக்கியத்தில் விலங்கின வகைகள், சங்க இலக்கியத்தில் தாவர வகைகள், சங்க இலக்கியத்தில் புல்லின வகைகள், இப்படி ஒரு 7 புத்தகங்கள். சங்க இலக்கியத்தில் விலங்கின வகைகள் மட்டும் முழுசா படிச்சான். அதை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியிருக்குங்க. அவ்வளவு தகவல்கள். யானை பற்றி மட்டுமே ஒரு 25 பக்கம் வெவ்வேறு தகவல்கள். அப்ப சங்க இலக்கியத்தில் இருக்குதுங்கிறதெல்லாம் பெருசு இல்ல. நவீன அறிவியல் என்ன அதை பற்றிய தகவல்கள் சொல்லுது. இந்த தகவல்கள் சங்க இலக்கியம் எப்படி பதிவு பண்ணிருக்கு, அப்படி பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா பிஎல் சாமி நமக்கு தெரியாது. அதான் ரொம்ப பிஎல் சாமிக்கெல்லாம் தனியா ஒரு விழா எடுக்கணுங்க. ஒவ்வொரு நூலை பற்றி பேசணும். அந்த அவர் அறிமுகப்படுத்தணும். பி லூர்து சாமி ஒரு உயர் பதவியில் இருந்திருக்காரு, கவர்னருக்கு இணையான பதவி. அதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடிச்சிட்டோம். இப்போ இதை அறிமுகப்படுத்தணும். அந்த மாதிரி ஆட்களை அறிமுகப்படுத்தணுங்கிறத இந்த சபையினுடைய நோக்கம். கொஞ்சம் பேர்த்தை நான் அறிமுகப்படுத்திடுறேங்க. வயது அளவில் மிக மூத்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சூழலியல் சார்ந்து எழுதுனதுன்னு பார்த்தோன்னா மா கிருஷ்ணன், அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மா கிருஷ்ணன் அவர் பறவைகள் பற்றி, விலங்குகள் பற்றி, அதனுடைய இயல்புகள் பற்றி மிக ஒரு அழகிய ஒரு மொழியில் எழுதினவர். அப்புறம்
அவர் கேரிகேச்சர்லாம் பண்ணுறவர். ஒரு புனுகு பூனை அப்படின்னு சொல்லி ஒன்று பற்றி எழுதுறாருன்னா அந்த படத்தை அவரே தான் வரைஞ்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான தகுதிகளை எல்லாம் அவர் கொண்டவர். அவர் என்ன சொல்ல போனால் அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அவங்க தந்தையார் வந்து மாதவையா கிருஷ்ணன். மாதவையா தான் வந்து தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல்கள் இருக்குல்லங்க, பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் வந்த பத்மாவதி சரித்திரம் என்கின்ற ஒரு நாவல் எழுதினவர். 1898 வெளிவந்திருக்குது அது. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க அவர் வந்து அதாவது இது இப்போ எழுதுகின்ற இப்போ அந்த தமிழ் இந்து திசை போன்ற அந்த நாளிதழ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போனதாகவும் அந்த இடத்துல ஒரு பறவை பார்த்த மாதிரியும் ஒரு பூச்சியை பார்த்த மாதிரியும் அதை பற்றி இவருடைய நினைவுகள், இவருடைய அனுபவங்கள், தகவல்கள் இப்படியெல்லாம் சுற்றி அழகாக எழுதுறாங்க இல்லைங்க. அதுக்கெல்லாம் அதாவது முன்னோடின்னு பார்த்தோன்னா மா கிருஷ்ணன் தான். ஸோ அதனால் வந்து அவர் நினைவு ஓட்டக்கூடிய இப்போ அவர் இறந்தே ரொம்ப இருக்கு. ஒரு எல்லாம் இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு 100 ஆண்டு, ஆமாம் இருந்தாருன்னா 100 ஆண்டு இருக்கும். ஆமாம் 100 ஆண்டு. பிஎல் சாமிக்கும் 100 ஆண்டுகள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு இது அது இல்லை, அது அவர் எழுதுல, அவர் எழுதின கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தியோடோர் பாஸ்கரன் ஒரு தொகை நூல் ஆந்தாலஜி அது கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் மழைக்காலமும் குயில் ஓசையும் அப்படிங்கிற பேர் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் மா கிருஷ்ணன் இன்னொன்று பண்ணியிருக்காரு. தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காரு. அது மழைக்காலம் குயில் ஓசையும் கொண்டு வந்த தியோடோர் பாஸ்கரன் அவர் அதே மாதிரி தான் தமிழ்லையும் எழுதுவார், ஆங்கிலத்திலையும் எழுதுவார். அதனால் அவங்க 2 பேருக்குமே ஒரு ஒப்புமையும் உண்டு அப்படிங்க. இது வந்து மா கிருஷ்ணன் பற்றி. அடுத்தது வந்துட்டு வயது மூப்பில் சொல்கிறேன், ஜீவானந்தம், ஈரோடு மருத்துவர் ஜீவானந்தம். அவர் வந்து எல்லா சூழல் இயக்கங்களுடைய முன்னோடி, ஆர்வலர்களுடைய முன்னோடி அல்ல. இன்றைக்கு 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொல்வது மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் ஆதி முதல் காரணம் வந்து தமிழக பசுமை இயக்கம். ஈரோட்டில் இருந்துட்டு அவர், ரங்கராஜ், ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன அந்த அமைப்பு தான் வந்து. ஆனால் அவங்க தொடங்கின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா காவேரி, ஈரோடுனா காவேரி பக்கத்தில் இருக்கிற நதி, அது மாசுபடுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணால் அவங்கள 10 பேர் வந்து மிரட்டுவாங்க. இப்போ இருந்த மாதிரி ஒரு பொது வெளியில் உடனடியாக கொண்டுட்டு போகிறது அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் அவங்களெல்லாம் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சவங்க. அவங்க அந்த டாக்டர் ஜீவா வந்து ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை, இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு போதை நீக்கு மருத்துவமனை தான் வச்சுருந்தவர். ஆனால் அவரை போன்ற நண்பர்கள் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாக்கி ஏழைகளாச்சுன்னா இலவசமாக மிக செலவுலையும் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஒரு இது அவர் கொண்டு வந்திருக்காருங்க. இது அவர் ப்ரொஃபஷன் பற்றியது. சுற்றுச்சூழல் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிப்படையிலேயே ஒரு ஃபைட்டர். அவர் ஒரு அரசியல் கட்சி சிபிஐனுடைய ஃபேமிலி அவர். ஆனால் அவர் யாரையும் வந்து எதுக்காகவும் இது பண்ண மாட்டார். அவர் கூடிய சிபிஐ கட்சியை கூட அவர் விட்டு வைக்க மாட்டார். சூழலுக்கு எதிராக, சமூகத்துக்கு எதிராக யாருனாலும் சரி, அவர்கிட்ட இருக்கிற அந்த அறச்சீற்றம்ங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. அது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைட். தினமணியில் தொடர்ந்து வந்து கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தார். பல்வேறு சிக்கல்களை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய எழுத்து ஸ்டைல் இருக்குல்லங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மொழிபெயர்ப்புகள் வந்து ஏராளமாக பண்ணிக்கிறார். சின்னதாக மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இப்போ எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த இந்த மாதிரி போப்பாண்டவர் அறிக்கை, இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது ரைட். அவருடைய ஒர்க்கில் பார்த்தோன்னா மிக முக்கியமாக நம்ம கருதுறது ஒரு சின்ன வெளியீடுங்க.
அது என்னன்னு கேட்டால், மகாத்மா காந்தி அவர்களுடைய அணுக்க தொண்டராக இருந்த ஜோசப் கார்னேலியஸ் குமரப்பா, தமிழருங்க அவர், ஜேசி குமரப்பான்னு சொல்லுவாங்க. அவருடைய கருத்துகள், அதாவது காந்திய பொருளாதாரம்னு சொல்கிறோம், அது உண்மையில் காந்திய பொருளாதாரம் அல்லங்க, அது குமரப்பா பொருளாதாரம். அது ஏன்னு கேட்டால், மகாத்மா காந்தி அவர்களுக்கு அதாவது இந்த கிராமிய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணது அவர் தான். அதனால தான் நம்ம இது ஒன்று சொல்கிறேன், நம்ம யாரையும் உயர்த்தியோ குறைவுபடுத்தியோ சொல்லலை. அதனால அது முழுக்க அது அவருடைய கான்செப்ட். பொருளாதாரம்ங்கிறத பல்வேறு விதமாக சொல்லுவார். புலி பொருளாதாரம், சிலந்தி பொருளாதாரம், இப்படியெல்லாம் வகை இனங்களாக பிரிச்செல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஜீவா அந்த நூலை தமிழில் கொண்டுட்டு வந்தது மிக மிக முக்கியமானது. அதுக்காக சின்ன புத்தகமாக இருந்தாலும் அது ஒர்க்கை நீங்கள் அது படிக்கிறப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி மொழிபெயர்ப்புகளை எழுதியிருக்காரு, சிறந்த படைப்புகளை கொண்டு வந்திருக்காரு. அவர் பார்த்துன்னா, அன்னைக்கு அவர் பார்க்க போகிறப்போ ஒரு சம்பவம் பண்ணி சொல்கிறேன். அவர் இந்த இன்னும் ஒரு நாவல் வந்திருக்குதுங்க, சோபா சக்தி எழுதியிருக்கானுங்க, அது என்னங்க அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த புத்தகம் அந்த மாதம் தான் வந்திருக்குது. அவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கிறவர், இலக்கியத்தில் அப் டு டேட்டாக இருக்கிறவர். அந்த மாதிரி அவருடைய சூழல் சார்ந்த இந்த சண்டைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அது தனி ஒரு இது. அப்படி அவர் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்குறோம். அதுக்கடுத்தது எங்களை எல்லாம் இந்த பொருண்மைக்காக ஈடுபடுத்திய திரு நெடுஞ்செழியன் அவர்கள், பூவுலகின் நண்பர்கள் என்கின்ற ஒரு அமைப்பை அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நடத்தினார். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் அவர் வங்கி பணியாளராக இருந்தவர். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அண்ணா சாலையில் இப்போ இருந்ததில், அதில் தான் இப்போ தோழர் சொன்ன மாதிரி குமாரசாமி, புருஷோத்தமன் இவங்கெல்லாம் அந்த கூட பணியாற்றினவங்க. இப்படியே ஒரு டீம் ஒன்று உருவாக்கி தமிழில் முதல்ல சூழலியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாத சமயத்தில் ஒரு சின்ன ஒரு வெளியீடு வந்தது. குமரப்பா மாதிரி ஒரு சின்ன வெளியீடு, இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கை. அந்த டைட்டில் கேட்டாவே எல்லாம் இதாகிடுவாங்க. ஏன்னா அது இந்த சுற்றுச்சூழல் இயம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகமாக அது இருந்தது. அதன் மூலமாக தான் சூழலியம்ங்கிறது தெரியறதுக்கு ஆரம்பிச்சது. அதுக்கடுத்தது சூழலியம் என்கிற ஒரு சின்ன ஒரு புத்தகம் கொண்டு வந்தாங்க. சின்னதாக வெளியீடுகள் கொண்டு வந்தாங்க. வந்தனா சிவாவுடைய புத்தகங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ மசானா ஃபுக்குவோகாவுடைய புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வைக்கிறதா பிரமாதமாக இருக்கும். ஒற்றை வைக்கோல் புரட்சி ஃபுக்குவோகாவுடைய அவங்க ஒரு புத்தகத்துக்கு டைட்டில் வைக்கிறதா அருமையாக இருக்கும். டங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அது விவசாயிகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. இவங்க அதை பற்றி ஒரு புத்தகம் போட்டப்போ தடங்கல் அப்படின்னு டைட்டில் வச்சாங்க. தா அப்படிங்கிற டங்கல்ங்கிறது இதாக ப்ராமினெண்ட்டாக இருக்கும், தா முன்னால் தான் இருக்கும். அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு இயக்கமாக பூவுலகின் நண்பர்களை பார்க்கின்றோம். அதனுடைய நிறுவனர்கள் மிக முக்கியமான தோழர் நெடுஞ்செழியன். அவர் அதாவது அகால மரணம், அது யாருமே ஒத்துக்க முடியாத ஒரு மரணம் அது. ஆனாலும் அதுக்கு முன்னால் தலித் முரசில் எழுதினார். ஏன்னா அது அந்த சமயத்தில் தலித் முரசுங்கிற அந்த பத்திரிகை ஏதோ தலித் குடிகளுக்கான புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்த சமயத்தில் அதில் தைரியம் எழுதுறாரு. ஏன்னா அவருடைய கான்செப்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவர் இருந்த அந்த சென்னை அந்த பகுதியில் சூழல் சீர்காடுகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தோன்னா அந்த கடலோர பகுதிகளில் வாழ்கிறவர்கள் தான் தலித் மக்கள் அதிகமாக இருக்கிறவங்க. சூழலிய சீர்கேடு அதிகமானால் மக்களைத்தான், பொதுமக்களைத்தான் பாதிக்கும். அதுலேயும் மக்கள் பிரிவுன்னு பார்க்குறப்ப தலித்துகளை அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதை வச்சு தான் அதில் இது பண்ணார். இது எத்தனை பேர்த்துக்கிட்ட போகட்டும், எத்தனை பேர்த்துக்கிட்ட போகட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் இது பண்ணவருங்க நெடுஞ்செழியன். அதே மாதிரி அது மட்டுமல்ல, அவர் இன்டர்நேஷ்னல் அவேர்னஸ் உள்ளவர். அவங்க உலக
சமாதான இயக்கமான ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிச்சு நடத்த வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி மேற்கொண்டுட்டு இருக்கிறவர் நெடுஞ்செழியன். சொல்லுவாங்க அந்த பாஸ்போர்ட் வந்துட்டு அது ஒவ்வொரு தடவை ஒரு பயணத்துக்கும் வந்துட்டு ஒரு சீல் போட்டு தருவாங்க. சீக்கிரம் தீர்ந்துட்டு புதுசாக அட்டை வாங்கிட்டு வருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெடுஞ்செழியன் வந்து இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய தொடக்கத்திற்கு அவர் தான் காரணம், செயல்பாடுகளுக்கு அவர் தான் காரணம், வெளியீடுகளுக்கு அவர் தான் காரணம். இப்படி பல்வேறு விஷயமா அவர் வந்து பன்முகமாக அவரை நாம் பார்க்க முடியும். அப்புறம் இதே மண்ணை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் வந்து ஏற்கனவே நம்ம மருத்துவர் ஜீவா பற்றி பார்த்தோம். அவருடைய தமிழக பசுமை இயக்கத்தில் அவர் செயலாளராக இருந்தவர். செயலாளராக ரங்கராஜ் தான் இருந்தார். இவர் செயலாளராக இருந்தவர். இந்த பகுதியில் எது சூழல் சார்ந்து வன விலங்குகள் சார்ந்து ஏதோ ஒரு இதுனாலும் சரி ஜெயச்சந்திரனுடைய குரல் தான் முதல்ல ஒலிக்கும். அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது, நிறைய சொல்ல. அதில் முக்கியமானது பவானி நதி பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவர் வந்து முன்னின்று இது பண்ணுவார். அவருக்கு இங்கே வந்து ராஜ் மாஸ்டர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இது பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து ஊட்டி வந்து தமிழகத்தின் தண்ணீர் தொட்டின்னு சொல்லுவோம். ஊட்டியை நீலகிரி வந்து அந்த மாதிரி முன் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடித்தளமிட்டவர்களில் ராஜ் மாஸ்டர், ஜெயச்சந்திரன், இன்னும் பல்வேறு அதெல்லாம் ஆவணப்படுத்திட்டு இருக்கிற தவ முதல்வன், இந்த மாதிரி ஆட்களால் தான் வந்து உங்களால் தான் ஊருக்கே மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி இங்கே சார் ஜெயச்சந்திரன் அவ்வளோ மிக முக்கியமான ஆளுமைங்க. என்ன அவர் வந்து செயல்பாடு மட்டும்தான் இது பண்ணார், ரைட்டிங் ஒரு வரி எழுதுனதில்லை. இல்லை அவரை பற்றி தான் நம்ம எழுதணுமே ஒழிய அவர் வந்து எதுவும் எழுதலை. ஆனாலும் அவருடைய செயல்பாடுகளால் அவர் உணரப்படுவார். இந்த மாதிரிங்க. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் மறைந்தவங்க இப்போ எழுதிட்டு இருக்கிற ஆளுமைகள் நிறையா இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தியோடோர் பாஸ்கரன் எழுதிட்டு இருக்காரு. சமவெளி பற்றி எழுதுறதுக்கு ஏராளமாக இருக்காங்க. கடல் பற்றி எழுதுறதுக்கு குறைந்தவங்க தான் இருக்காங்க. ஜோடி க்ரூஸ் எழுதிட்டு இருக்காரு. வரிதையா கான்ஸ்டான்டின் எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்காங்க. தொடர்ந்து உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க. முன்னோடி சுற்றுச்சூழல் பதிப்பாளர் அப்படிங்கிற வகையில் நான் வந்து கிரியா ராமகிருஷ்ணன் பற்றி சொல்லலான் இருக்கேன். சுற்றுச்சூழல் சம்பந்தமான பேச்சுகள்லாம் வந்து தமிழில் அவ்வளவா எழுந்திருக்காத சமயத்திலேயே 1986 இந்தியாவின் சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டார். புத்தகம் போட்டு அது கட்டுக்கட்டாக அங்கே தான் இருந்துச்சு, விற்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஆனால் இது விற்காதுன்னு தெரிஞ்சும் இது தமிழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தார். நான் வேலைக்கு சேர்ந்தது அந்த புத்தகம் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்பயும் அந்த புத்தகம் வந்து விற்காம தான் இருந்துச்சு. ஏன்னா சுற்றுச்சூழல் பற்றி ஆர்வமே தமிழில் மேலாத சமயத்தில் வந்து அதை பற்றி படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் 1990களில் தொடக்கத்தில் அபாயம் அப்படின்னு ஒரு குறுநாவல் கிரியா ராமகிருஷ்ணன் வெளியிட்டார். அது வந்து அணுசக்தி அந்த அணு மின்சக்தி பிரச்சனையை பற்றி, அணு மின்சக்தி எவ்வளோ ஆபத்து, இந்த மனித உடல் நலத்துக்கு எவ்வளோ ஆபத்து அப்படின்னு பேசுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு குறுநாவல். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கூடங்குளம் இஷ்யூலாம் வெளியே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்ஸ் பற்றி ஒரு முக்கியமான புத்தகம் போட்டிருக்காரு. இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ தியோடர் பாஸ்கரன் சார் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருந்த தியோடர் பாஸ்கரன் நீங்கள் தமிழ் எழுதணும்னு கொண்டு வந்தது கிரியா ராமகிருஷ்ணன் அவர்கள். நம்மளோட இன்னைய செய்தி, இன்னைய நிகழ்வோட தொடர்புடைய ஒரு இன்னொரு சொல்லணும்னா, எஸ்வி ராஜதுரைங்கிற பேரை வச்சது வந்து கிரியா ராமகிருஷ்ணன். அவரோட பேர் வந்து மனோகரன். அவர் அப்போ வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவர் எழுதிட்டு இருந்த இதெல்லாம் வந்து ரொம்ப புரட்சிகரமாக இருக்கும். அது அரசு வேலை பார்த்துட்டே அதை எழுத முடியாது அப்படிங்கிறனால ஒரு புனை பெயர் வேணுங்கிறப்ப கிரியா ராமகிருஷ்ணன் தான் அந்த பேரை வச்சார். அது மட்டும் இல்லாமல் நான் கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். என்னை வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து திருப்பினது அவர் தான். முக்கியமாக பறவைகள் சார்ந்து ஒரு தடவை கிரியா ஆஃபீஸில் வாசலில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அங்கே பாருங்க தேன் சிட்டு அப்படிங்கிறாரு. நான் அப்படி தேடி பார்க்குறேன், என் கண்ணில் படவே இல்லை. அவருக்கு ஒரு கண் பார்வை, அது குறிப்பிட தகுந்த வேண்டியதுனா பிறந்ததுலேருந்து 3 வயசுலேருந்து ஒரு கண் பார்வை.
நான் இப்படி தேடுறேன், எனக்கு தெரிஞ்சுட்டு கண்ணில் படும். என்ன ஒரு கண்ணை வச்சுட்டு துக்குனோடு தெரிஞ்சுட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார், நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு அது ஒரு கொஸ்டின் எழுந்துருச்சிச்சு. அன்னையிலேருந்து நான் பறவைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல நான் பறவைகளை பற்றி என்னோட கவிதை தொகுப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் ஒரு அறிமுக கையேடு, வண்ணத்து பூச்சிகள் ஒரு அறிமுக கையேடு, ஊசி தட்டான் அறிமுக கையேடு, இப்படின்ட்டு பல சுற்றுச்சூழல் புத்தகங்களை வந்து தமிழுக்கு கிரியா ராமகிருஷ்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. டிக்ஷனரியிலையும் கிரியாவின் தற்கால தமிழ்கதையும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான சொற்கள்லாம் ஏராளமான புவிவெப்பம் அதெல்லாம் வந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து புவிவெப்பமாதல் மாதிரியான சொற்கள்லாம் இடம்பெற்றுச்சு. அதில் நானும் பங்கெடுத்துங்கிற வகையில் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. சார் வந்து கல்வி புலம் சார்ந்த அதிகமான ஈடுபாடு, அது அவர் கணித ஆசிரியராகவும் இருந்தார். முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ் அந்த மாதிரியான பார்வை, பொல்யூஷன் ரிலேட்டட் அந்த மாதிரி, அதில் மனிதர்கள் பாதிக்கப்படுறது அந்த மாதிரி பார்வையில் தான் கல்வி சார்ந்து தான் அவர் புதிய கல்வின்னு பேர் வச்சு நடத்திட்டு இருந்தார். நான் வந்து எதேச்சா அவர்கிட்ட என்னை ஒரு அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த மாதத்துலேருந்து சுற்றுச்சூழல் மாத இதெல்லாம் வருது, நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல மொழிபெயர்ப்புக்கான வாய்ப்பை கொடுக்குறேன். அதாவது இது என்ன சொல்கிறது, நான் எதை வச்சு நான் சும்மா ஒரே ஒரு கட்டுரை மட்டும் அது நம்ம பாமையன் சொல்வார் கட்டுரை, அங்கங்கே நான் பார்த்ததை வச்சுட்டு ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருந்தேன். அதான் என்னுடைய முதல். அதை வச்சுட்டு அவர் எனக்கு மொழிபெயர்ப்புக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய மெனக்கட்டேன். அவர் தூண்டி விட்டது தான் இன்னும் எனக்கு எழுத்துக்கான பணி. அவர் வந்து என்னென்னா எங்கள்கிட்ட எல்லாத்திட்டையுமே வந்து ஒரு தனித்துவத்தை வந்து வளர்த்தெடுத்தார். முக்கியமாக அசுரன், பாமையன் எல்லாம் அங்கேருந்து நாங்கள் வளர்ந்தோன்றதை நாங்கள் ஒரு பெருமையோடு குறிப்பிட்றோம். அவர்கிட்ட ஒரு அருமையான ஒரு உலகளாவிய பார்வை இருக்கும். நீங்கள் என்னைய மரம் நடுறது மட்டுமே வந்து சுற்றுச்சூழலுக்கு தீர்வாகாதுன்றத 90களிலே வந்து புரிய வச்சவர். அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல், அவர் பழகிற ஆட்கள் மூலம் எங்களுக்கு நிறைய தகவல் வந்தது. அதில் வந்து என்னென்னா ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருவார். இப்போ எனக்கு குருவி தலையில் பணங்காய உட்கார மாதிரி புதிய கல்வியை கொடுத்தாரு, என்னால் இது பண்ண முடியும். அதுக்கடுத்து பாமையன் கரெக்டான நேரத்தில் வந்து அதை முன்னெடுத்தார். அதுக்கடுத்து அசுரன் வந்தார். அசுரன் வந்து அவரை ஏன் நம்ம பெருமையோட புதிய கல்வி ஆரம்பிக்கும் முன்னாடி அவர் அமைதியாக ஆரம்பிக்கும் போதே அப்போதே சுற்றுச்சூழல் வந்து மாணவ பருவங்கள் வந்து நான் 4 பேர் பகவதி அதற்கு முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அதுல ஆரம்பிச்சு பெரிய பெரிய பின்னாடி இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து ஆரம்பம் பால்வாசர் சுற்றுச்சூழல் இல்லை, ஒரு சின்ன மாற்றத்தை சொல்லிடுறேன். ஆரம்பம் அமைதி அறக்கட்டளை 90களுக்கு பின்னாடி தான். அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் புதிய கல்வி மாத இதழ் மாத இதழ் கூட கிடையாது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாதம் இதெல்லாம் மாறுது. அவர் தான் முதல்ல கலந்துக்கிட்டாரு. உச்சி மாநாடு கலந்துக்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி அவருடைய சுற்றுச்சூழல் கண்ணோட்டம் எல்லாம் மாறுது. அவரை வந்து அப்போ சென்மரி ஸ்கூலில் வந்து அவர் வந்து பேசுறதுக்கு வர்றாரு. என்னை யாருமே அப்போ கொடுக்குற நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. ரியோ டி ஜெனீரோ துக்குளக்கில் வந்த இதை வந்து ஒன்று கொடுத்தாரு. நான் வாசிச்சுட்டு அப்பப்போ நான் போய் பார்ப்பேன். அப்புறம் அதுக்கடுத்து தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாரு. என்னன்னா அவர் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருவார், தப்பு வந்தால் கடைசியாக தான் கேட்பார். அந்த மாதிரி எங்களையெல்லாம் வந்து வளர்த்தெடுத்த ஒரு ஆளுமை. அந்த உலக தமிழர் மாநாடு நடக்கும் அதில் உள்ள அந்த நிறைய ஈழ சார்ந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் ரெஃப்யூஜி சார்ந்தும் பகவதி சுற்றுச்சூழல்னு ஒரு அமைப்பை அதுக்கடுத்து முன்னெடுத்தார். தமிழக முழுக்க அந்த காலகட்டத்தில் அவர் பயணம் வந்து அப்படி போனார். எங்கெங்க சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னைக்கு பேப்பர் பார்த்துட்டாருன்னா அடுத்த நாள் அங்கே போய் நிற்பார். அந்த ஊரை போய் பார்த்துட்டு அங்கே என்ன தேவை இருக்கு, தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்காம என்ன பண்ணணும், அல்லது எம்சி மேத்தா போன்ற பேர் ஆளுமைகள் நம்ம வந்து இன்னைக்கு இறால் பண்ணை போராட்டத்தப்ப நம்ம எல்லாரும் தெரியும். ஆனால் இறால் பண்ணை போராட்டத்தை வெளிக்கொண்டு வந்ததில் அவர் பால்பாஸ்கர் சாரோடைய பங்கு அளப்பரியது. அவர் போய் பார்க்குறாரு. ஜெகநாதன் ஐயா வந்து அங்கே உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் எல்லாம் போகிறோம், அந்த ஊருக்கு போகிறோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு பாரதி நீ போய் வந்து திருச்சியில் வந்து ப்ரெஸ் மீட்டு ஏற்பாடு பண்ணினார். நான் போய் சைக்கிளில் ஒவ்வொரு ப்ரெஸ்காரங்களாக பார்த்து வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன். எம்சி மேத்தாவை கூப்பிட்டு வச்சு அதுக்கடுத்து தான் அந்த செய்தி வந்து
இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தியா இறால் பண்ணை விஷயம் வந்து அவர் ஒரு விஷயத்தை எப்படி ஒரு பெரிய ஒரு அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பண்ணிடுவார். அதே மாதிரி ஆமாம், அவர் போட்டுட்டு வழக்கு போட்டு விட்டுட்டார் அவரு. ஆனால் அதுக்கான தரவுகள் வந்து எடுத்து கொடுத்தது வந்து பால்பாய். ஏன்னா ஒரு என்ஜிஓ நடத்துகிறப்ப தான் தெரியும் எவ்வளோ அழுத்தம் இருக்கும், அதுவும் வெளிநாட்டு நிதி வாங்குறப்ப அவருக்கு எவ்வளோ. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவர் செஞ்சார், நேரடியாகவே செஞ்சார். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் உள்ள அழுத்தம். இப்போ நான் என்ஜிஓ நடத்திட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் எவ்வளோ கண்காணிக்கப்படுறோம். ஆனால் அவருக்கு எவ்வளோ அணுசக்தி சம்மந்தமாகவும் அவருடைய இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணாவே உடனே அடுத்த நாளே வந்து நிற்பாங்க அலுவலகத்துக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் இப்போ அசுரன் வந்து என்னென்னா, அவர் முழுமையாக அசுரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தீவிர எழுதக்கூடியவர். ஈழம் சம்பந்தப்பட்ட இதுல எல்லாம் தீவட்டின்னு ஒரு மாத இதெல்லாம் நடத்திக்கிட்டு வந்தவர். தலித் முரசுலையும் அவர் நல்லா எழுதிக்கிட்டு இருந்தவர். அவரோட எதையுமே பெருசாக வந்து கை வச்சுக்கவெல்லாம் மாட்டார். அப்பப்போ ஏதாவது பார்த்துக்குங்க அப்படின்ற மட்டும்தான் சொல்லுவேன். அந்த காலகட்டம் வந்து எனக்கு நான் கற்றுக்கிட்ட காலகட்டம். பாமையன் இருந்தது, அசுரன். நான் ரொம்ப ஒரு பெரிய சோம்பேறி. என்னை எழுத வச்சதில் முக்கியமான ஆள் வந்து அசுரன் தான். எழுதியா அப்படின்னு சொல்லி நாளைக்குள்ளே வந்தாகணும் கட்டுற நான் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு எழுத வச்சவர் அவர். அசுர சிந்தனைகள்னு அவருடைய தொகுப்பு வந்திருக்குது. ஒரு அருமையான சூழலியல் பார்வை உடைய. அப்புறம் சாண்ட்ரா போஸ்டலுடைய சாரெல்லாம் சேர்ந்தா தமிழில் மொழிபெயர்த்ததுலேயும் அவருடைய அசுரனுடைய பங்கு மிக குறிப்பிடத்த. அதில் இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயம், அவர் படுத்த படுக்கையாக ஆகிறாரு அவருடைய சிறுநீரக இதில். அப்போ அந்த படுக்கையை வந்து அப்போ வந்து அங்கே கன்னியாகுமரியில் வந்து இந்த வர்ம ஆசான் அவங்க அந்த மாதிரி இதில் போய் அவர் சேர்றாரு. அவங்க அப்பாவும் வர்மக்கலை ஒரு நிபுணர்னால அதன் மூலம் குணப்படுத்திக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் போகிறாரு. அந்த ராஜேந்திரன் அந்த டாக்டர் வந்து ஒரு இதழ் நடத்திக்கிட்டு இருக்காரு. படுத்த படுக்கையாக அந்த இதழை வந்து அந்த இதழை படுத்த படுக்கையாக இருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நடத்தினார். அங்கேருந்துட்டே அவர் தட்டச்சு செஞ்சு இதெல்லாம் நம்மெல்லாம் இன்னும் இயங்கணுன்றதுக்கு அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் அவர் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஆனால் படுத்த படுக்கையில் தட்டச்சு செஞ்சார். அப்புறம் தட்டச்சுக்கும் கை அவருக்கு வேலை செய்யலை. வாய் மூலமாக அந்த இதழை வந்து தொடர்ச்சியாக அவர் கொண்டு வந்தார். அவருடைய மரணம் வந்து உண்மையிலே நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இழப்புன்னு தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜேசி டேனியல்னு ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் வந்து பாம்பே நேச்சுரலிஸ்ட் சொசைட்டியோடவே ஹானரரி செக்ரட்டரி. அந்த போஸ்ட் தான் அங்கே வந்து முக்கியமான போஸ்ட். சலீம் அலி எல்லாம் இருந்த போஸ்ட். இது ஏன் அவரை பற்றி சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாம் ஒரு உந்துதலை ஏற்படுத்தி நாம சும்மா ஒரு போஸ்ட் கார்டில் போட்டாலும் அதுக்கு வந்து இல்லைங்க, அவரு வேற. இவரு பாம்புகள் பற்றி எழுதினார். ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ். அவரை ரொம்ப நுட்பமான ரொம்ப அறிவியல் தளத்துல இருந்து ஜான்சிங்க உள்ள கூட்டிட்டு வந்தவரே அவர் தான். அவர் வந்து கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல இவரை சந்திச்ச பின்னாடி தான் ஜான்சிங்கே வந்து உள்ள வர்றார். ஏன் சொல்றேன்னா, ஒரு மதுரை தான் அவருடைய ஊரு. அவரு குமணன் ஐயாவுக்கு தெரியும் அங்க மராட்டியத்துல என்ன வேலை செய்வாங்க, ஒரு தமிழரை போய் அந்த பொறுப்புல இருக்கிறப்ப என்ன அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு அழுத்தத்தையும் தாண்டி அந்த பொறுப்பை வந்து மிக சிறப்பா மேற்கொண்டவர். நல்ல நூல்கள் அவரெல்லாம் வந்து நம்ம தமிழ்ல எழுத வைக்காம விட்டுட்டோமேன்ற ஒரு ஆதங்கத்துக்காக நான் சொல்றேன். நல்ல ஆமாங்க. அவர் அலையாத்தி காடுகள், அவர் ஒரு பேராசிரியர் சந்தானகுமார் ஐயா. அலையாத்தி காடுகள், அப்புறம் பெருமணல் உலகம் அப்படின்னு நமக்கு கடலோரத்தில் உள்ள ஒரு சூழலியல் மண்டலம். நம்ம வந்து அதை வந்து ஒரு நம்மளுடைய பார்வை வந்து ஒரு பெரிய இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்து வியக்கிற மாதிரி நம்ம கடலோர காடுகளை இப்போ ஐயா டிடிஎஃப்னு ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி சொன்னார் இல்லைங்களா, அதை காட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பு வராது. ஆனால் அதை பற்றின ஒரு ஆவணம், அதை எப்படி வளர்க்குறது அப்படின்ற விஷயத்த அவர் ஒரு பேராசிரியராக இருந்துக்கிட்டு அங்கே உள்ள ஒரு நிறுவனத்தோடு இணைஞ்சு அந்த வேலையை முன்னெடுத்தார். நிறைய பேருக்கு வந்து அவர் வழிகாட்டியாக இருந்து நாங்கள்லாம் எடுத்து செய்கிறப்ப
நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார். அவர் ஓய்வு பெற்ற காலத்தில் கூட நடக்க முடியாமல் இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு இதில் பயணம் பண்ணி எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டினவர். சுற்றுச்சூழலில் நல்ல நல்ல நூல்கள்லாம் பெருமணல் உலகம் குறிப்பிடத்தகுந்த நூல், அலையாத்தி காடுகளும் குறிப்பிட